தாவேக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பதவி காய் நகர்த்தும் துரை வைகோ. குஷியில் வைகோ. மதிமுகவுக்கு ஜாக்பாட் அடிக்குமா? தமிழக வெற்றிக்கழகம் தலைமையிலான கூட்டணியில் மதிமுக இணைந்த பிறகு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவின் அரசியல் நகர்வுகளும் பேச்சுகளும் தொடர்ந்து கவனத்தை ஈர்த்து வருகின்றன. இந்த நிலையில் வைகோவின் பொது மேடை கருத்துகள் கூட்டணிக்கே தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கருதப்படும் நிலையில் அவரது மகனும் மதிமுக தலைமை கழக செயலாளருமான துரை வைகோ தந்தையின் அரசியல் பேச்சுகளில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மதிமுக தாவேக கூட்டணியில் இணைந்தது. இருப்பினும் மதிமுக சார்பில் வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்களும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் அவர்கள் திமுக உறுப்பினர்களாகவே கருதப்படுகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற விவாதம் அரசியல் அரங்கில் எழுந்தது. இந்த விவகாரத்தில் முதல்வர் விஜய் நேரடியாக ராஜினாமா செய்யுமாறு கூறியதாக வைகோ பேசியதாக வெளியான தகவல்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின. இதனைத் தொடர்ந்து திமுக தரப்பில் கடும் எதிர்வினைகள் எழுந்ததாகவும் இந்த விவகாரம் அரசியல் விவாதமாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. அரசியல் வட்டாரங்கள் கூறுவதாவது, வைகோவின் திடீர் கருத்துகள் சில நேரங்களில் கூட்டணிக்கே சங்கடத்தை ஏற்படுத்துவதாக தாவேக தரப்பில் கருதப்படுவதாகும். குறிப்பாக ஆளும் கூட்டணியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சித்து வரும் தாவேக தேவையற்ற அரசியல் சர்ச்சைகளில் தவிர்க்க விரும்புவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் துரை வைகோ பொது மேடைகளில் பேசும்போது கூடுதல் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று வைகோவிடம் வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் தகவல்களின்படி சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பே திமுக கூட்டணியில் தொடர்வது குறித்து துரை வைகோவுக்கு தயக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அப்போது அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர் அமைதியாக இருந்ததாகவும் தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்களின் பின்னணியில் தாவேகவுடன் இணையும் முடிவில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் கூறப்படுகிறது. மதிமுகவின் எதிர்கால அரசியல் திசையை தீர்மானிக்கும் விவகாரங்களில் தற்போது துரை வைகோவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர். தாவேக கூட்டணிக்கு நிரந்தர ஒருங்கிணைப்பாளரை நியமிப்பது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பொறுப்புக்கு வைகோவை முன்னிறுத்தும் முயற்சிகளில் துரை வைகோ தீவிரமாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட அரசியல் அனுபவம், கூட்டணி அரசியலில் உள்ள தேர்ச்சி மற்றும் தேசிய அரசியலில் பெற்றுள்ள அனுபவம் ஆகியவை காரணங்களால் வைகோ அந்த பொறுப்புக்கு பொருத்தமானவர் என்ற கருத்து சில தரப்பினரிடையே நிலவி வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கூட்டணிக்குள் உள்ள பிற கட்சிகளும் அந்த பதவியில் ஆர்வம் காட்டுவதால் இறுதி முடிவு எளிதாக இருக்காது என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். தாவேக கூட்டணியில் மதிமுக தனது இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள முயற்சித்து வரும் நிலையில் வைகோவின் அரசியல் அனுபவமும் துரை வைகோவின் அமைப்பு ரீதியான அணுகுமுறையும் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் வைகோவின் ஒவ்வொரு கருத்தும் கூட்டணிக்குள் விவாதத்தை ஏற்படுத்தும் சூழல் தொடர்ந்தால் அதனை கட்டுப்படுத்தும் பொறுப்பு துரை வைகோவுக்கு அதிகரிக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன.